நமது கடகம் ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். 2ஆம் வீட்டில் கேது இருப்பது குடும்பம், பேச்சு மற்றும் பணத்தடை, தனிமை, கடினமான பேச்சு, ஆரோக்கிய குறைபாடு, பல், கண் மற்றும் ஆன்மீக நாட்டம் போன்றவற்றை குறிக்கிறது. இந்த நிலைநித்தி நிலையில் ஏற்ற இறக்கங்களையும் குடும்பத்திலிருந்து ஒரு பற்றற்ற தன்மையையும் கொடுக்கலாம். 8இல் ராகு இருப்பது திடீர் திருப்பங்கள், மறைமுக நாணம் மற்றும் ஆராய்ச்சித் துறையில் வெற்றியை தரும். இது உடல்நலக் கவலைகள், ரகசிய உறவுகள் அல்லது எதிர்பாராத பண இழப்புகளை ஏற்படுத்தக்கூடும் என்றாலும், சிலருக்கு வெளிநாட்டு பயணம், எம்என்சி வேலை மற்றும் திருமணத் தடையை நீக்கி சுப பலன்களை அளிக்கும். 9ஆம் வீட்டில் சனி இருப்பது பொதுவாக அதிக அதிர்ஷ்டம், ஆன்மீக சிந்தனை, தந்தைவழி ஆதரவு மற்றும் நீண்ட பயணங்களை குறிக்கிறது. இது சனி தோஷத்தை தராது மற்றும் துலாம், மகரம், கும்ப ராசிகளில் இருந்தால் சசயோகம் தந்து ராஜயோக பலன்களை அளிக்கும். குரு 12இல் இருப்பது அதிக செலவுகள், வெளிநாட்டு பயணம், ஆன்மீக ஆர்வம் மற்றும் தூக்கமின்மை போன்ற பலன்களை தரும். இது சில நேரங்களில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கும் வழிவகுக்கும். 6ஆம் வீட்டில் புதன் இருப்பது தர்க்க அறிவு, விவாதம், ஆரோக்கியத்தில் அக்கறை மற்றும் கடன் வழக்குகள் தொடர்பான விஷயங்களை குறிக்கிறது. இது பெரும்பாலும் கணக்கு, தணிக்கை மற்றும் சேவை சார்ந்த வேலைகளில் நிபுணத்துவத்தையும் எதிரிகளை வெல்லும் திறனையும் தருகிறது. ஆரோக்கியம் மற்றும் எதிரிகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும். 6ஆம் வீட்டில் சூரியன் இருப்பது எதிரிகளை வெல்லும் வலிமை, கடன் நிவர்த்தி, தீராத வியாதிகள் குணமாதல் மற்றும் அரசு வேலை போன்ற சிறப்பான நற்பலன்களை தரும். இவர்களுக்கு நிர்வாகத் திறமை அதிகம், போராட்ட குணம் கொண்டவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் திகழ்வார்கள். 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது மிகுந்த தைரியம், கடின உழைப்பு, எதிரிகளை வெல்லும் திறன் மற்றும் கடன் நோய் எதிர்ப்பாற்றலை தரும். இவர்கள் நிர்வாகத் திறமை கொண்டவர்களாகவும் போர்க்குணம் மிக்கவர்களாகவும் இருப்பர். ஆனால் அதிக வேலைப்பளுவால் மன அழுத்தம் மற்றும் தேவையற்ற கோபத்தை சந்திக்க நேரிடலாம். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல், செல்வச் செழிப்பு மற்றும் ஹர்ஷயோகம் போன்ற நற்பலன்களை தரக்கூடும். அதே சமயம் ஆரோக்கிய குறைபாடுகள், தோல், சிறுநீர், எதிரிகளின் தொல்லை மற்றும் திருமண வாழ்க்கையில் சிறு தடைகளையும் ஏற்படுத்தலாம். இது கலவையான பலன்களைத் தரும் ஒரு நிலையாகும்.